ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. வெளியிருந்து ஒரு நாய் கூட உள்ள நுழைய முடியாதபடி காசாவை சுற்றி 1000 தடுப்பு போட்டு பாதுகாப்பு பலப்படுத்தி மேலிருந்தும் கீழிருந்தும் கொத்து கொத்தா குண்டு போட்டு அழிச்சு கட்டடங்கள் அனைத்தையும் தட்டாந்தரையாக்கி மனித நடமாட்டமே இல்லாத ஒரு மயான வெளியாக்கி அதிநவீன சேட்டலைட்டுகள், விமானங்கள், ட்ரோன்கள், ரேடர்கள்னு அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தி ஒட்டு பார்த்து உளவு பார்த்து உலகின் முதல் தர துப்பறிவாளர்கள் எனும் மொசாட்டை கொண்டு முற்றிலுமாக மோப்பம் பிடிச்சு ஹமாஸின் சுரங்கங்கள், அண்டர் கிரவுண்டுகள், பங்கர்கள் என அத்தனை முகாந்தரங்களையும் அழித்து தகர்த்தும் இதுவரை பணைய கைதிகள் எல்லாம் எங்கே வைக்கப்பட்டிருந்தார்கள், எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள், எங்கிருந்து கொண்டு வரப்பட்டார்கள், நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இன்னைக்கு எங்கிருந்து வந்துச்சு, முற்றிலுமாக அழிக்கப்பட்ட ஹமாஸ் ராணுவம் இன்று ஆயிரக்கணக்கில் அணிவகுத்து நின்றது எப்படி, சல்லடையாக்கிய காசாவில் பளபளக்கும் புத்தம் புதிய ராணுவ சீருடையில் ஆயிரக்கணக்கில் ஆயுதங்களுடன் ஹமாஸ் ராணுவம் எங்கிருந்து எப்படி வெளியே வந்தது, இந்த அத்தனை சம்பவங்களையும் இஸ்ரேல் மட்டும் இல்ல முழு உலகமும் நேரலையாக பார்த்து கொண்டிருந்ததன் மூலம் இத்தனை நாளும் இஸ்ரேல் அழித்தது ஹமாஸை அல்ல, பொதுமக்களையும் அவர்களது வாழ்விடங்களையும் தான். இஸ்ரேல் சொன்ன எதுவுமே உண்மை இல்ல, அத்தனையும் அண்ட புழுகுன்னு மொத்த உலகத்துக்கும் அந்த நேரலை காட்சிகளை பார்த்ததன் மூலம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா இத்தனை அகோரங்கள் நடந்தும் பணைய கைதிகள் உயிரோடு இருப்பார்கள், பாதுகாப்பாக இருப்பார்கள்னு இஸ்ரேல் கனவுலையும் நினைச்சிருக்க வாய்ப்பில்லை. பணைய கைதிகள் புத்தம் புதிய உடைகளுடன் பரிசுகளுடன் வழி அனுப்பப்பட்டாங்க. அந்த தைரியத்துல தான் இஸ்ரேல் உடன்பாட்டுக்கே வந்துச்சுன்னு நம்பலாம். மொத்தத்துல இஸ்ரேல் உலகத்துக்கு முன்னாடி மூக்குடைப்பட்டு நிக்குதுங்கிறது மட்டும் உண்மை. இஸ்ரேல் சொல்றத இனிமே யாரும் நம்ப தயாரா இல்ல. அதனால இஸ்ரேலிய ஆட்சி இன்னும் கொஞ்ச நாள்ல ஆட்டம் காணும். அதுக்கப்புறம் ஊழல் மோசடிகள்ல நெதன்யாகுவின் முகம் வெளியே வருங்கிறதையும் நம்பகமா எதிர்பார்க்கலாம். எது எப்படியோ வெறுமனே சுமார் 365 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட காசா நிலப்பரப்பை ஒரு வருஷம் தாண்டியும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா, பிரிட்டிஷ் அதிநவீன குண்டுகளால் அழிக்க முடியலங்கிறது தான் உண்மை. பலஸ்தீனமும் காசாவும் மீண்டும் உயிர்த்தெழும். தங்களின் நிலத்தையும் மாண்பையும் மீட்கும் போராட்டத்தில் வெற்றி பெறும். காசாவை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர 350 ஆண்டுகள் ஆகும்னு சொல்றாங்க. காசா நிச்சயம் மீண்டு வரும், வந்தே தீரும். பலஸ்தீனர்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. அவர்கள் பெற்றோரை இழந்தனர், உறவுகளை இழந்தனர், சொத்துக்களை இழந்தனர். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஈமானை இழக்கவில்லை. காசா மறுகட்டமைக்கப்படும் விரைவில், இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.